ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भगवद्वेषिणी वसुधैवसुतं देवं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. ஆக இது வரைக்கும் என்ன பார்த்துன்னு வந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொருத்தரும் மிக்ஸ்சர். எதனுடைய மிக்ஸ்சர்? புருஷ பிரகிருதியோடைய மிக்ஸ்சர், சாட்சி அண்ட் அகங்காரத்தினுடைய மிக்ஸ்சர். அகங்கார அப்படின்னு சொன்னாக்க சிதாபாசம் ப்ளஸ் ஷரீரம், ஆர்சி ப்ளஸ் ஆர்எம். சிதாபாசத்தினால, அதாவது கடன் வாங்கப்பட்ட சேத்தனத்துவத்தினால அது தானே சேத்தனத்துவத்துடன் விளங்குவது போல ஒரு தோற்றமானது ஏற்படுறது. எதனால அப்படின்னா சைத்தன்யத்தினோட ப்ரெசன்ஸுனால. எப்படி வெளியில் இருக்கிற சூரியனுடைய பிரகாசத்தில் நீங்கள் ஒரு கண்ணாடியை கொண்டு வச்சேன்னா அந்த கண்ணாடி வில் ஸ்டார்ட் எமிட்டிங் லைட் இல்லையா? நம்ம அந்த டார்க் ரூமில் ஆங்கிளாக ஃபோக்கஸ்டாக கண்ணாடியை வச்சு பார்க்குறது இந்த எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஆக அந்த மாதிரி கண்ணாடிக்கே தானே ஒளியை கொடுக்குற தன்மை இருக்கோ? இல்லை இல்லையா? எப்படி கடன் வாங்கி ஒளியை கொடுக்கக்கூடிய தன்மையை கண்ணாடி தானே ஒளி கொடுக்குற மாதிரியான ஒரு தன்மையை கண்ணாடி பெறறதோ, அதுபோல் இந்த சரீரங்களும் சைத்தன்யத்தினுடைய ப்ரெசன்ஸ்னால அது தானே உயிர்ப்பித்து விளங்குவது போல ஒரு தோற்றம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிரதிபிம்ப சைத்தன்யத்துக்கு இந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிரதிபிம்ப சைத்தன்யத்துடன் இருக்கும் இந்த சரீரத்ரயத்தை என்ன சொல்லப்படுறது அப்படின்னா அகங்கார அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ சாட்சி ஆர்சியில் வருதா ஆர்எம்மில் வருதா? Very good. So it is different from RC and RM. அது OC. So சாட்சி அப்படிங்கிறதுக்கு எத்தனை குணங்கள் உண்டு?
நிர்குணம். அகங்காரத்துக்கு எத்தனை குணங்கள்? 3 குணா. ஸோ சகுண அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் அப்படி 3 குணா. ஆக திரிகுணாத்மிகா தான் மாயாவுக்கு பேர். 3 அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துலேருந்து தான் வந்தது. ஸோ ஐ அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் சாட்சி நிர்குண அம்சமும் இருக்கு, அகங்கார சகுண அம்சமும் இருக்கு. அம்சம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். என்ன, களிமண்ணுங்கிற அம்சமும் இருக்கு, பானைங்கிற நாமரூப அம்சமும் இருக்கு. புரியுறது இல்லையா? அந்த மாதிரி சொல்லப்படுறது அம்சம்ங்கிற வார்த்தையோட பிரயோஜனம். அப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது எதிலிருந்து பிறந்தது? பிரகிருத்தியிலிருந்து பிறந்தது. பிரகிருதி சகுணம். தேர்ஃபோர் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸும் சகுணம். ஆக மாறிக்கொண்டே இருக்கும். சகுணம் சவிகாரம் மாறிக்கொண்டே இருக்கும். மாறாமல் இருக்கிற விஷயம் பாடியா மைண்டா இல்லை சைத்தன்யமா அப்படின்னா சைத்தன்யம் மாத்திரமே. சைத்தன்யம் மாத்திரமே மாறாமல் இருப்பது. அகங்காரா மாறிக்கொண்டே இருக்கும். அண்ட் அகங்காரா கேன் நெவர் பி ஃப்ரீ ஆஃப் குணம். நீங்கள் அகங்காரத்திலேயெல்லாம் குணாத்தீத்தனாலாம் ஆக முடியாது. நான் அகங்காரத்திலேயே ஐ வில் பிகம் பிரம்மன். நோ நோ. அகங்காரா இஸ் நெவர் ஃப்ரீ பிகாஸ் இட் இஸ் பாண்டட் பை ஆல் த 3 குணாஸ். ஆனால் சாட்சி சைத்தன்யம் இஸ் எவர் ஃப்ரீ. இட் இஸ் நெவர் பாண்டட் பை குணாஸ். சரியா? ஆக அகங்காரம் அப்படிங்கிறது குணத்திலிருந்து இட் கேன் நெவர் பி ஃப்ரீ. அண்ட் எல்லா குணமும் அப்படியே தலை தூக்கிண்டு ஆடாது. அந்த சிருஷ்டியோட அமைப்பு என்னன்னா, எப்போவாவது ஒரு தடவை ஏதாவது ஒரு குணம்தான் மேலோங்கி இருக்கும். 3 குணத்தில் 1 மேலோங்கியபடியும் மற்ற 2 அடுத்த இடத்திலும் இருக்கும். ஆக 1 மேலோங்கி இருக்கும். இதில் கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, தமசோ ரஜசோ சத்துவமோ எந்த குணம் மேலோங்கியபடி இருந்தாலும் 3மே பந்தத்தில் தான் கொண்டு விடும் அப்படிங்கிறார். சவுதி அரேபியா இருக்கு தெரியுமா? சவுதி அரேபியாவில் நீங்கள் ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணால் கூட கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு தான். என்ன, அங்கே சப்போஸ் ராயல் ஃபேமிலியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதே தப்பை நீங்கள் பண்ணிட்டேன்னா அதே கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு தான். என்னன்னா, காமனாக யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணான்னா இரும்பு வாளால் வெட்டுவா. ராயல் ஃபேமிலினா தங்கத்தில் செஞ்ச வாளால் வெட்டுவா. ஆக மொத்தம் தலை ஊருல போகிறது நிச்சயம். வாள் எந்த வாழாக இருந்தால் என்ன? ஐ ஆம் சத்வா டாமினண்ட்டாக இருந்தால் என்ன, ரஜஸ் டாமினண்ட்டாக இருந்தால் என்ன, தமஸ் டாமினண்ட்டாக இருந்தால் என்ன? ஒன்று தங்க கத்தி, ஒன்று வெள்ளி கத்தி, இன்னொன்று இரும்பு கத்தி. அவ்வளவுதான். தலை ஊருல தான் போகிறது இல்லையா? ஆக இந்த முக்குணங்கள்ல எது டாமினேட்டிங்காக இருந்தாலும் அது டிபெண்டன்சியை காஸ் பண்ணும். ஏதோ ஒரு இடத்துல டிபெண்டன்சி இருக்கும். அந்த டிபெண்டன்சினா என்ன? பந்தம், அட்டாச்மெண்ட்டு, பாண்டேஜ். அதனால சம்சாரம் ஏற்படும். நான் சத்துவம் டாமினேட்டிங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சத்துவம் டாமினேட்டிங்காக இருக்கிற ஒரு பர்சனுக்கு எது மேலே டிபெண்டன்சி இருக்கும்? சைலண்ட்டாக இருக்கணும், சத்தமே வரக்கூடாது. சத்தம் வந்தானா அவளுக்கு கோவம் வந்துடும். சத்தமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பர்சன் ஃப்ரீ பர்சனா? இஸ் ஹி ரியலி ஃப்ரீ? சத்துவம் டாமினேட்டிங்காக இருந்தால் கேன் ஹி பி ஃப்ரீ? நோ, ஹி கேனாட் பி ஃப்ரீ. ஹி இஸ் நாட் அ ஃப்ரீ பர்சன். அதே மாதிரி ரஜஸ் டாமினேட்டிங்காக இருந்தால் அடிக்ஷன் எதில் இருக்கும்? சவுண்டில், ஆக்டிவிட்டியில், இது மாதிரி எதுலையான்னு இருக்கும் இல்லையா? அகேன் இஸ் ஹி ஃப்ரீ? கேனாட் பி ஃப்ரீ. நாட் ஃப்ரீ இல்லையா? ஆக தமஸ்ன்னா கேட்கவே வேண்டாம், கேட்கவே வேண்டாம். என்ன, கொஞ்சம் ஏந்தது வேலை செய்ய அப்படின்னு சொன்னாலே போதும், ஃப்ரீ இல்லைன்னு தெரிஞ்சிடும். நான் ஃப்ரீயாக இருக்கக்கூடாதா கொஞ்சம் நேரமான? ஃப்ரீனா என்னன்னு நினச்சிட்டு இருக்க நீ? எதுலையானு பந்தப்பட்டு இருக்கிறத இவன் ஃப்ரீன்னு வச்சுட்டு இருக்கான். ஐடியா. ஃப்ரீனா என்னன்னு தெரியல, ஃப்ரீயாக இருக்கிறதுனா என்னன்னு தெரியல. ஃப்ரீடம்னாலும் அர்த்தம் தெரியாது. எதுலையோ பந்தப்பட்டு இருக்கான். என் இஷ்டத்துக்கு எனக்கு ஃப்ரீடம் இருக்குது. ஐ ஹாவ் மை ஃப்ரீடம் டு டூ வாட் எவர் ஐ வாண்ட். அவ்வளோதான். அதுலேயே ஃப்ரீடம் இல்லையே.
வாட் எவர் யூ வாண்ட். அப்போ வாண்ட் டோன்ட் வாண்ட்டில் ஒரு பாண்டேஜ் இருக்குல்ல. வேர் ஆர் யூ ஃப்ரீ? வெதர் யூ வாண்ட் ஆர் யூ டோன்ட் வாண்ட், வெதர் யூ லைக் ஆர் யூ டோன்ட் லைக், ஆர் யூ ஃப்ரீ? அதுதான் விஷயம். எனக்கு லைக் விஷயம் நடந்தாலோ இல்லை டிஸ்லைக் விஷயம் நடந்தாலோ அது என்னை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் ஃப்ரீடம்னு பேர். அது ஃப்ரீடம் இல்லையா? அது வரைக்கும் நான் எதுலேயோ பந்தப்பட்டு தானே இருக்கேன். ஆக ஸோ டிபெண்டன்ஸ் என்னாகிறது? அடிக்ஷன் ஆர் டிபெண்டன்ஸ் என்னாகிறது? பாண்டேஜில் கொண்டு விடுறது. அந்த பாண்டேஜ் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ இது 3 குணத்துக்குமே காமனாக இருக்குது. டிபெண்டன்ஸு 3 குணத்துக்கும் காமனாக இருக்குது, அடிக்ஷன் 3 குணத்துக்கும் காமனாக இருக்குது, பாண்டேஜ் 3 குணத்துக்கும் காமனாக இருக்குது, பெயின் 3 குணத்துக்கும் காமனாக இருக்குது, துக்கம் 3 குணத்துக்கும் காமனாக இருக்குது, சம்சாரம் 3 குணத்துக்கும் காமனாக இருக்குது. சொல்லு, என்ன வேறுபாடு பார்த்த நீ? ஸோ பாண்டேஜ் இருக்கா, பந்தகத்துவம் இருக்குது, அதுக்கப்புறம் வலி இருக்குது, சுகமும் இருக்குது இல்லையே, அதனால தானே அது விரும்புகிறோம் இல்லையா? ஸோ துக்க மிஸ்ர தத்துவம் இருக்குது. அண்டு தேர்ஃபோர் இன்னொன்றும் இருக்கும் இல்லையா, அதிருப்திகரத்துவம். அதனால தான் திரும்ப திரும்ப அந்த குணத்தை விட முடியாமல் அந்த விஷயத்துலேயே நமக்கு வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்குது. ஆக அதாவது சாத்விகமாக இருக்கிற ஒரு மனசு நிறையா அறிவு அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறதுன்னு வச்சுப்போம் இல்லையா. சாத்விகமாக இருக்கிற மனசு நிறையா அறிவு அடையணும்னு ஆசைப்பட்டால் இதில் என்ன ஜி ப்ராப்ளம்? நிறையா படிக்கணும்னு ஆசை, இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, எனக்கு நிறையா படிக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும்னு போகும்போது முதல்ல என்ன ஐடியா இருக்குது? இப்போ பேசிக் ஐடியா என்னென்னா, ஐ ஆம் லிமிட்டட் பை நாலேஜ். ஐடியா இருக்கு இல்லையா? ஐ ஆம் லிமிட்டட் பை நாலேஜ். பை அக்வயரிங் நாலேஜ் ஐ வில் பிகம் சர்வஜ்ஞா. முடியுமோ? முடியாது. The more you know, what will you know? The more you will know how much you don't know. இல்லையா? ஆக more and more you know, the more and more you come to know of how much you don't know. இதுதான் ஸ்பெஷலைசேஷன். அதனால தான் ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டேன் ரைட் நோஸ்ட்ரல் ஸ்பெஷலிஸ்ட், லெஃப்ட் நோட் அப்படியெல்லாம் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். யாரோ சொன்னால், எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. இருக்கா தெரியல. ஆக இந்த மொத்த ஹியூமன் பாடி இருக்குல்ல, பலதரப்பட்ட டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருவா. ஆமாம், சரி, இங்கேருந்து இது வரைக்கும் வந்து நெஃப்ராலஜி, இது கிட்னி வரைக்கும் இருந்தால் நெஃப்ராலஜியா, யூரினரி பிளாட் ஸ்டோன் வந்து கிட்னியில் இருந்தால் நீங்கள் நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்க்கணும். பிளாடருக்கு வந்துருச்சுன்னா நெஃப்ராலஜிஸ்ட் பார்க்க மாட்டானா, யூரோலஜிஸ்ட்டை பார்க்கணுமா? அப்பா வலி அதே தானேப்பா. ஆக இந்த மாதிரி வந்து பூஜ்ய சுவாமிஜியார் இந்த நிறையா நியூராலஜி, நெஃப்ராலஜி, கார்டியாலஜி, இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டடி இருக்கு இல்லையா. டெர்மட்டாலஜினா என்ன? ஸ்கின். பூஜ்ய சுவாமிஜி சொல்லுவார், எவ்வளோ டீப்பு நாலேஜ் டெர்மட்டாலஜினா, ஸ்கின் எவ்வளோ டீப்போ அந்த அளவுக்கு டீப்பாக நாலேஜ். ஏன்னா அதுக்கப்புறம் அது வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். ஆக இது வந்து இன்டலெக்சுவல் சம்சாரா. நம்ம தெரிஞ்சுக்க ஐயோ இன்னும் நிறையா தெரியலையே, நிறையா தெரிஞ்சுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே இருப்பான், சுற்றி என்ன நடக்கிறதுங்கிறத பற்றியே தெரியாது, படிச்சுட்டே இருப்பான். இன்டலெக்சுவல் சம்சாரா. மோர் அண்ட் மோர் யூ வாண்ட் டு நோ அண்ட் யூ ஃபைண்ட் தட் யூ ஆர் நாட் ஏபிள் டு நோ. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியல, ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், அப்படியான சர்வஜனா ஆயிடணும் அப்படின்னு ஒரு எல்லாம் தெரியணும். ஆமா, பக்கத்து ஆத்துல என்ன வம்பு, எதனால மாமிக்கும் மாமாக்கும் சண்டை, அது கூட தெரியணும் இவாளுக்கு. ஆக ரஜஸ் பர்சன் எடுத்துக்கோங்க. ரஜஸ் பர்சன் எடுத்துட்டேன்னா அவருக்கு அதிருப்தி இருக்கா இல்லையா? சத்துவத்திலேயே அதிருப்தி இருக்குன்னா ரஜஸ்ல அதிருப்தி இருக்காதா இல்லையா? ஏற்கனவே வந்து ஆக்டிவிட்டி அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டு அதில் இருக்கார். இன்னும் ஒன் மோர். அதனால தான் ஒருத்தர் வந்து இன்னும் நடித்து நிறுத்தலை. அவர் இன்னும் ஏதாவது கடைசியாக ஒரு ஹிட் படமான கொடுத்துட்டு நிறுத்தணும்னு பார்க்குறாரு, அவரால் முடியல இல்லையா? அது என்ன போய்ட்ரி அது? The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. ராபர்ட் ஃப்ராஸ்ட் இல்லை என்ன போய்ட்ரி? ஸ்டாப்பிங் பை த woods on a snowy evening. மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இவருக்கு பிரவருத்திலேயே இருக்கணும். இவருக்கு
போயிட்டே இருப்பார், பண்ணிகிட்டே இருக்கணும், அப்படியே பண்ணிட்டு அப்படியே ஆஃபீஸ்லேயே செத்து போயிடணும் இல்லையா? ஆக இது திஸ் இஸ் சிம்பிளி இட் இஸ் பாண்டேஜ், வேற எதுவுமே இல்லை. ஒர்க்கஹாலிக்குன்னு அர்த்தம். வேலை செய்யாமல் இருக்க முடியல, ஒர்க்கே பந்தப்படுத்துறது. ஆக சத்துவமோ ரஜஸோ தமசோ. ஆக சாத்விக் பர்சன் எதில் ஆரம்பிக்கிறாரு? ஐ ஆம் ஃபைனைட் பை நாலேஜ் இல்லையா? படிக்க 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 எங்கே வருது? இன்ஃபினிட்டுக்கா? ஐ ஆம் இன்ஃபினிட் இன் நாலேஜ் அப்படியா வருது? அகெயின் ஃபைனைட்டு இல்லையோ? ராஜசிக் பர்சன் எடுத்துக்கோங்க, அக்கம்ப்ளிஷ்மெண்ட் வைஸ் எடுத்துட்டேன்னா ஐ ஆம் ஃபைனைட் இன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டு. நிறைய அக்கம்ப்ளிஷ் பண்ண அச்சீவ் பண்ண இன்ஃபினிட் ஆகிட்டாரா? அகெயின் ஃபைனைட்டு. ஸோ சாத்விக்காக இருக்கட்டும் ராஜசிக்காக இருக்கட்டும், ட்ராவல் எங்கேருந்து? ஃபைனட்டியூடுலேருந்து ஃபைனட்டியூடுக்கு. வேர் டிட் யூ ட்ராவல்? சரி, தாமசிக் பர்சன் எடுத்துக்கோங்க, அவர் எப்படி? நாங்கள் தான் நகரவே இல்லையே. அட்லீஸ்ட் மற்ற 2 பேரான ஏதோ எஃபர்ட் போட்டு ஏதோ நகர்ந்து வாழ்க்கையில் ஏதோ அட்லீஸ்ட் தே ஆர் சம்திங் இல்லையா? சரி, ஆக சத்வா ரஜஸ் தமஸ் இது எங்கே கொண்டு விடுறதுன்னா ஃபைனட்டியூடில் தான் இருக்குது. யூ வில் ரிமைன் இன் ஃபைனட்டியூட். ஆக கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, தேர்ஃபோர் அர்ஜுனா, இந்த 3 குணங்களுமே உன்னை பந்தப்படுத்துகின்றன. இந்த 3 அகங்காரமுமே, சாத்விக அகங்காரா, ராஜச அகங்காரா, தாமச அகங்காரா, 3 அகங்காரமும் பாண்டேஜ். எனக்கு பாண்டேஜ் வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணோம்? இஃப் ஐ ஹாவ் டு டிரான்சென்ட் பாண்டேஜ், ஐ ஹாவ் டு டிரான்சென்ட் சம்சாரா, தேர்ஃபோர் ஐ ஹாவ் டு டிரான்சென்ட் 3 குணாஸ், தேர்ஃபோர் ஐ ஹாவ் டு டிரான்சென்ட் அகங்காரா. டிரான்சென்டிங் அகங்காரானா என்ன செய்யணும் அப்படின்னாக்க கிளைம். எக்ஸாக்ட்லி, என்னோட ஹையர் நேச்சர் எது? சாட்சி, நிர்குண சாட்சி அம்சா இருக்கு இல்லையா, அதை கிளைம் பண்ணிக்கோ. இந்த பானைக்கு ரொம்ப குண்டாக இருக்குமா, அதோட குணத்தில் அதுக்கு அதிருப்தி இருக்குது. அது இந்த விஷயத்துலேருந்து ஃப்ரீ ஆகணும்னா அதனோட ஹையர் நேச்சர் என்ன? குணங்களுக்கு உட்படாத களிமண் நான் அப்படிங்கிறத கிளைம் பண்ணிக்கிறது மூலமாக புரியறது இல்லையா? அதே மாதிரி என்னோட ஹையர் நேச்சரை ஓனப் பண்ணிக்கிறது மூலமாக சம்சாரத்திலிருந்து விடுபட முடியும். ஆக இந்த விஷயத்தை சொல்கிறார். இன்னொரு விஷயம் he wants to make it very clear. அதாவது இதெல்லாம் பாண்டேஜை கொடுக்கும் தான். சத்வா ரஜஸ் தமஸ் பாண்டேஜை கொடுக்கும். அதுக்காக நான் எதுவுமே பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை. அப்போ என்ன ஜி, கிளாஸ் வந்தாலும் பாண்டேஜ் இல்லையா? அதனால தான் ஜி நான் கிளாஸே வருது இல்லை, நான் பேசாமல் ஆன்லைன்லேயே கேட்டுக்கிறது. ஆக்டிவிட்டியும் பாண்டேஜ் கொடுக்கும், எல்லாமே பாண்டேஜ் ஜி. டிபெண்டன்சி பாருங்கள், யாராவது என்னை கொண்டு விடணும், திருப்பி கூட்டிகிட்டு போகணும், அப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மேலே டிபெண்டன்சி, ஆட்டோ கிடைக்கல, டாக்ஸி கிடைக்கல, அந்த டைமுக்கு 6:30க்கு வேறு வச்சுருக்கேள், இதெல்லாம் டிபெண்டன்சி. அதனால தான் அப்படின்னு. அப்படி இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, யூ ஹாவ் டு ஹேண்டில் தெம், பட் யூ ஹாவ் டு ஹேண்டில் தெம் இன்டெலிஜென்ட்லி. அதை இன்டெலிஜென்ட்டாக கையாளுறது மூலமாக 3 குணங்களையும் 3 அகங்காரங்களையும் இன்டெலிஜென்ட்டாக நீ கையாள்வது மூலமாக அவைகளை கடக்க முடியும். அப்படின்னா என்ன? அவைகள் ஏற்படுத்தும் பந்தத்திலிருந்து விடுபட்டு இருக்க முடியும். எந்த மாதிரினா, ஒலிம்பிக் கேம்ஸில் அந்த போல் வால்டர் இருக்கான் இல்லையா, போல் வால்டர் மாதிரி. போல் வால்டர்னா தெரியுமா என்னென்னு? ஃப்ரீயாக குச்சியை பிடிச்சின்னு ஓடி வருவா, தூக்கிட்டு இப்படியே ஓடி அந்த குச்சியை நட்டு திஸ் பர்சன் வில் ஃப்ளை ஓவர் த பார். ஒரு ஹை பார் இருக்கும், அந்த பாருக்கு அந்த பக்கம் தாண்டி அப்புறம் என்ன பண்ணணும்? இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண குச்சியை விடுவாளோ யாராவது? அதனால தானே நீங்கள் இவ்வளோ உயர ஏறி வந்த ஏனியம் மறக்கப்படாது, அது வேற சொல்லுவாள்ல. அந்த மாதிரி குச்சியை பிடிச்சிட்டு இருந்தானா மெடல் கிடைக்காது, கப்பு கிடைக்காது மட்டும் இல்லை, நல்ல அடி கிடைக்கும், நல்ல செம்மையாக அடி கிடைக்கும், ஃப்ராக்சர் கூட ஆகும் இல்லையா? அந்த பக்கம் தாண்டிட்டு அதை விட்டுடணும். விட தானே போகிறான், எப்படியும் அதுக்கு ஓடுவானே, அதுக்கப்புறம் விடுவானே.
இங்கே விட்டுறலாம், நான் இங்கேயே விட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் நாட் ஃபுட்டு இல்லையா? ஸோ குடிக்கணும், ஓடணும், தாண்டணும், விட தெரியணும், மூணும் தெரியணும். அப்போ தான் மெடல் இல்லையா? அப்போ தான் வந்து நீங்கள் ஆக ஒன்று நீங்கள் வந்து பிடிச்சிட்டு ஐயோ விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த சப்போஸ் ஒரு ஒலிம்பிக் வீராங்கனை அந்த உடலைன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நான் எப்படி விடுவேன், டெய்லி ப்ராக்டிஸ் அதை வச்சு தான் பண்ணியிருக்கேன், தெய்வமாக கும்பிட்டுருக்கேனே, அதை எப்படி விடுறது அப்படின்னா நான் அசடு அசடு அப்படின்னு இருக்கும் இல்லையா? அசடு அப்படின்னு அர்த்தம். நான் எதுக்கு இப்போ எடுத்துக்கணும், ஓடணும். இப்போ வந்து நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணுவானே, அப்புறமா அது வந்து நான் பண்ணுறது நான் இல்லை அப்படின்னு அக்கர்த்தான்னு புரிஞ்சுப்பானே, அதுக்கு பண்ணவே பண்ணாத அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அச்சு பிச்சுன்னு பேர், இருக்கு பேர் இல்லை? ஆக அச்சு பிச்சாவும் இருக்கக்கூடாது, அசடாவும் இருக்கக்கூடாது, புரியுறதா? ஆக இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். ஆக இன்டெலிஜென்ட் மைண்டு எதுவோ அதுவே வந்து ஒலிம்பிக் மெடலை ஜெயிக்கும். ஆக கர்ம யோகா இருக்கு இல்லையா? கர்ம யோகா அப்படிங்கிறது அதுக்கு எது பிரதானமாக இருக்கணும்? சத்துவமா ரஜசா அப்படின்னா ஆக்டிவிட்டி இம்பார்ட்டண்ட்டு. பஞ்சமகா யஜ்ஞம்லாம் பண்ணோன்னா கர்த்தால சீக்கிரம் எழுந்துக்கணும் இல்லையா? விளக்கேற்றணும், எல்லாம் இருக்குது. ஸோ பஞ்சமகா யஜ்ஞா அப்படின்னு பண்ணால் எனி யஜ்ஞா யூ டேக் அது ஆக்டிவிட்டி ஓரியன்டாக இருக்கும், சுறுசுறுப்பாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். தேர்ஃபோர் ரஜஸ் வந்து தேவைப்படுறது. எதுக்கு தேவைப்படுறது? இந்த ராஜசிக அகங்காரா, இந்த ராஜச அகங்காரத்தை வச்சு நான் என்னை தகுதிப்படுத்திக்கணும். என்னை தகுதிப்படுத்திட்டு தேர் ஆஃப்டர் அடுத்த சாதனா இது ஞான யோக சாதனா. ஞான யோக சாதனால எது பிரதானமாக இருக்கணும்? சத்துவம் வந்து பிரதானமாக இருக்கணும். அங்கேயும் ராஜஸ் பிரதானமாக இருக்கக்கூடாது. இங்கே ராஜஸ் பிரதானமாக இருந்தானா முடிஞ்சுது கதை இல்லையா? கர்மத்திலேயே தான் இருப்பா. ஒன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருப்பா, இல்லைனா கிளாஸுக்கு வந்து உட்காந்து மென்டல் ஆக்டிவிட்டியில் இருப்பா. எனக்கு கூட என்கரேஜிங்காக இருக்கும், தலையை ஆட்டுறா அப்படின்னு. அப்புறம் தான் உள்ளுக்குள்ளே வச்சு சொல்லிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருப்பாள். அடுத்த டிரான்சாக்ஷன், அடுத்த பிளானிங், இன்னியோட இது என்னென்ன பண்ணோம், நீ அங்கே போய்ட்டு இது பண்ணுவா அது பண்ணு, ஓ இவ்வளோ நடக்கிறதாக்கும் அப்படின்னு. ஆக மனசு சுத்தின்ண்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரஜஸ் பிரதானமாக இருந்து மனசு சுத்தின்ண்டே இருந்ததுன்னா, சுத்தின்னு இருக்கிற மனசுல சாஸ்திரம் படிக்க முடியுமோ? படிக்க முடியாது. தூங்குற மனசால படிக்க முடியுமோ? சுத்திர மனசாலேயே முழிச்சுன்னு சுத்திர மனசாலேயே படிக்க முடியாதுன்னா தூக்கத்தில் எப்படி? தூக்கத்திலேயே வந்து இவருடைய குருநாதர் வந்து அவருக்கு எல்லா சாஸ்திரத்தையும் இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கலக்கி வச்சு படுத்துட்டாரா? அதை இருக்கிற நாலேஜ் எல்லாம் மண்டையில் எல்லாம் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. என்ன ஜி இதெல்லாம் உண்மையா ஜி அப்படின்னா, அது உண்மையாக இருந்தேன்னா பொய்யா இருந்தால் உனக்கு என்ன? அது ஒருவேளை உண்மையாக இருந்ததுன்னா கிருஷ்ணர் அதை பண்ணியிருக்கலாம்ல அர்ஜுனனுக்கு. அவர் எதுக்கும் உட்காந்து அந்த போத்தீஸ் டிராஃபிக் இருக்குல்ல, எங்கள் குருநாதர் கொடுக்குற எக்ஸாம்பிள் இதுதான். போத்தீஸ் டிராஃபிக் இருக்குல்ல, அந்த துரசாமி ரோட் சப்வே பீக்கு தீபாவளி சீசனில் எப்படி இருக்கும் டிராஃபிக்கு? அதை விட பயங்கரமான ரஷ். இங்கே 40 லட்சம் பேர். அதுக்கு நடுவில் சங்கெல்லாம் ஊதியாச்சு. எப்போ? ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே ஊதியாச்சு சங்கு. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா தேவதத்தம் தனஞ்சயா எல்லாரும் ஊதியாச்சு, எல்லாரும் முழங்கியாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் இவர் அம்ப தூக்கி ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு இவர் 2 பேர் பேசிட்டு இருக்கா இத்தனை நேரமா. இல்லை எதுக்கு இவ்வளோ பேசுவானே? இப்போ நான் உனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு அவர்கிட்டேருந்து ஒரு பென்ட்ரைவ் எடுத்து அவங்ககிட்ட சொருகி முடிஞ்சு போச்சு, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் சண்டை போடு அப்படின்னு பண்ணலாம்ல. அந்த மாதிரி ஏதாவது ஸ்பர்ஷ தீட்சையில் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வந்து நயன தீட்சையில் வந்து ஞானத்தை கொடுப்பீங்களா, ஸ்பர்ஷ தீட்சையில் வந்து ஞானத்தை கொடுப்பீங்க? கிருஷ்ணர் வந்து எப்படி கொடுத்தார்? கிருஷ்ணரே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அவர் வந்து பகவான், அவர் வந்து அவதாரம் இல்லையா, சாக்ஷாத் ஈஸ்வரன். அவராலேயே பண்ண முடியாத ஒரு விஷயத்த அற்ப மானிட பதர் நான் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அதனால கிளாஸுக்கு வாங்க, படிக்கணும் அப்படி, வேறு ஆப்ஷன் இல்லை. நான்யஃப் பந்தா. அதனால் வாண்டரிங் மைண்டுனால படிக்க முடியாது, தூங்குற மைண்டுனால படிக்க முடியாது. எந்த மைண்டு படிக்கும் அப்படின்னாக்க ஊரும் சுற்றக்கூடாது, தூங்கவும் கூடாது. சத்துவம் பிரதானமாக இருக்கிற மனசால, விஜிலண்ட்டாக அலர்ட்டாக இருக்கிற மனசால மாத்திரமே படிக்க முடியும். அண்ட் என்ன படிக்கிறது அப்படின்னா, அப்படி அலர்ட்டாக இருந்து கவனமாக அறிவை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஹேத்துவாக இருக்கிற அந்த சத்துவ குணம்
சத்துவ குணம் கொண்ட மனது நான் இல்லை அப்படிங்கிறது தான் அறிவு இல்லையா? ஆக நான் யார்? குணாதீத சாட்சி. ஆக இந்த 3 குணங்களுமே பந்தப்படுத்துகின்றன. அண்ட் இது எப்படி பந்தப்படுத்துறது அப்படிங்கிறதையும் பின்னாடி சொல்ல போறார். அண்ட் கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாருன்னா, 3 குணத்தையும் யூஸ் பண்ணு. உனக்கு 3மே கொடுத்துருக்கு, 3த்தையும் இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்ணு. இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்றது எதுக்காக? குணாதீதனா ஆகுவதற்காக. அதுதான் லட்சியம். ஆக இந்த 5வது ஸ்லோகத்திலிருந்து அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னாக்க, 3 குணத்தையும் அனலைஸ் பண்ணறத ஆரம்பிக்க போறார். 5வது ஸ்லோகத்தை படிச்சுட்டோமோ? 5வது படிச்சுட்டோம் இல்லையா? அர்த்தம் மட்டும்தான் பார்க்கல இன்னும். சத்துவம் ரஜஹ தமஹ இதி குணாஹ. சத்வம் ரஜஸ் தம இதி குணாஹ இருக்குல்ல. சத்துவம் ரஜஹ தமஹ இதி குணாஹ, அதாவது சத்துவ ரஜஸ் தமஸ் ஆகிய குணங்கள், குணாஹ பிரகிருதி சம்பவாக, பிரகிருத்தியிலிருந்து பிறந்தவைகள். தே ஆர் born ஆஃப் பிரகிருதி. அவைகள் நிபத்னந்தி. என்ன வார்த்தை? மகாபாகோ. ஹே மகாபாகோன்னா என்ன? ஸ்ட்ராங் புஜங்கள் கொண்டவனே, பாகுபலின்னு அர்த்தம். மகாபாகோ அப்படின்னா ஹே ஸ்ட்ராங் அர்ஜுனா, ஒன்னையே கட்டி போட்டுருவாங்க. 3 குணங்களும் நிபத்னந்தி, பந்தப்படுத்துகின்றன. யாரை பந்தப்படுத்துகின்றன அப்படின்னா, அவ்யயம் தேகினம், அவ்யயம் மாறாத தேகியாகிய உன்னை, ஷரீரம் கொண்டுள்ள உன்னை எதோட பந்தப்படுத்துறது? இந்த தேகத்துடன் பந்தப்படுத்துகிறது, தேகத்தில் பந்தப்படுத்துகிறது, அகங்காரத்தில் பந்தப்படுத்துகிறது. ஆறாவது ஸ்லோகம். தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகமநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானக. இவர் என்ன பண்றார்? அனாலிசிஸை 5லேருந்து ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு கன்வீனியன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் கன்வீனியன்ஸ்க்காக இந்த அனாலிசிஸை கிருஷ்ணர் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காருன்னா 5 டாப்பிக்கில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அதை அண்டர்ஸ்டாண்ட் எப்படி ஸ்ட்ரக்சரில் சொல்கிறாருன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அவர் சொல்ல வர விஷயத்தை படிப்படியாக புரிஞ்சுக்கிறதுக்கு. வரப்போகிற 5 டாபிக் என்ன அப்படின்னாக்க, முதல் டாபிக் 3 குணத்தினுடைய டெஃபினிஷன். சத்வானா என்ன, ரஜஸ்னா என்ன, தமஸ்னா என்ன, இதோட டெஃபினிஷனை கொடுக்க போகிறார். லக்ஷணம், டெஃபினிஷன்னா லக்ஷணம். ஸோ டாபிக் நம்பர் 1 இஸ் லக்ஷணம். டாபிக் நம்பர் 2, எந்த முறையில் 3 குணங்களும் பந்தப்படுத்துகின்றன, த மெத்தட் ஆர் த மோட் ஆஃப் பாண்டேஜ். எந்த முறையினால் இந்த 3 குணங்களும் பந்தப்படுத்துகின்றன. பந்தன பிரகாரஹா, பந்தனம்னா பாண்டேஜ், பிரகாரஹானா த மெத்தட் ஆர் த மோடு, எந்த முறையால் பந்தம் ஏற்படுகிறது. இது 2வது டாபிக். 3வது டாபிக் லிங்கம். லிங்கம்னா என்னது? அடையாளம். சிவலிங்கம் இல்லை, ஸ்படிகலிங்கம், அந்த லிங்கம், இந்த லிங்கம், மரகத லிங்கம், அந்த லிங்கம் இல்லை. என்ன லிங்கம்னா? இண்டிகேட்டர், ஒரு அடையாளம், அதாவது ஒரு க்ளூ ஆர் இண்டிகேஷன். எதுக்கு? எந்த குணம் ப்ரீடாமினண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஒருவனிடத்தில், அடுத்தவளுக்காக இல்லை எனக்காக, என்னிடத்தில் அப்படி சொல்லணும் இல்லையா? என்னிடத்தில் எந்த குணம் ப்ரீடாமினண்ட்டாக மேலோங்கி உள்ளது என்பதை அறிவதற்காக சில க்ளூ இருக்குது. அந்த க்ளூவை கொடுக்க போகிறார். தேர்ஃபோர் சாத்விக லிங்கம், ராஜச லிங்கம் அண்ட் தாமச லிங்கம், அதை சொல்ல போகிறார். இது 3வது டாபிக் லிங்கம். 4வது டாபிக் கதிஹி. கதிஹினா த கோர்ஸ் ஆஃப் ட்ராவல். சத்துவம் மேலோங்கி இருந்தால் இவன் எங்கு சென்றடைவான், ரஜஸ் மேலோங்கி இருந்தால் இவன் எந்த டைரக்ஷனில் போவான், தமசு மேலோங்கி இருந்தால் இவன் எந்த டைரக்ஷனில் போவான் ஆஃப்டர் டெத்து.
ஆஃப்டர் டெத்து. கதிஹி அப்படிங்கிறது ஆஃப்டர் டெத்து. சத்துவம் மேலோங்கி இருப்பவன் மரணத்திற்கு பிறகு மரண அந்தர பிரயாணம் எங்கு சென்றடைவான். அதே மாதிரி ரஜஸ் தமஸ் பிரதானமாக இருக்கிறவா எங்கே போவா. 5வது டாபிக் பலம். பலம் பலம்னா சத்துவம் மேலோங்கி இருந்தால் அதோட கான்சிக்வன்ஸ் என்ன, ரஜஸ் மேலோங்கி இருந்தால் அதோட கான்சிக்வன்ஸ் என்ன, தமஸ் மேலோங்கி இருந்தால் அதோட கான்சிக்வன்ஸ் என்ன. 3ம் வாழும் காலத்தில் இந்த லைஃப்பில். ஸோ பலமுக்கும் கதிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, பலம்ங்கிறது வைல் அலைவ், கதிங்கிறது போஸ்துமஸ் ஆஃப்டர் டெத். ஆக லக்ஷணம், பந்தன பிரகாரா, லிங்கம், கதிஹி அண்ட் பலம், இந்த 5 டாபிக். இந்த 5 டாப்பிக்கில் தான் இந்த அனாலிசிஸை கொடுக்க போகிறார். இப்போ முதல் 2 டாப்பிக்கை எடுத்துக்கிறார். லக்ஷணம் அண்ட் பந்தன பிரகாரா டுகெதர். லக்ஷணத்தையும் சொல்லி அது எப்படி பந்தப்படுத்துறது அப்படிங்கிறதையும் ப்ரெசென்ட் பண்ண போகிறார். ஸோ 6வது ஸ்லோகம், 7வது ஸ்லோகம், 8வது ஸ்லோகம், இது 3 இருக்கு இல்லையா. இது 3மே வந்து ஃபஸ்ட்டு 2 டாபிக். 6வது டாபிக் வந்து சாத்விக லக்ஷணம் அண்ட் சத்வ பந்தன பிரகாரா. 7வது டாபிக் வந்து ரஜஸோடைய லக்ஷணம் அண்ட் ரஜஸினுடைய பந்தன பிரகாரா. 8வது ஸ்லோகம் வந்து தமஸோட லக்ஷணம் அண்ட் தமஸோட பந்தன பிரகாரா. ஓகே, ஸோ 6வது படிச்சிட்டோம்ல, ஸ்லோகம் படிச்சிட்டோம் இல்லையா. தத்ர, தத்ர அப்படின்னா எதில், அதில் அப்படிங்கிறார். தத்ர எதில், சைத்தன்யத்திலா இல்லை அகங்காரத்திலா? அகங்காரத்தில் இல்லையா. ரெஃபரிங் டு அகங்காரா. சத்துவம், சத்துவம் வந்து மேலோங்கி இருக்கிறச்சே, தத்ர சத்துவம், சத்துவம் வந்து மேலோங்கி இருக்கிறச்சே, அகங்காரம் வந்து சத்துவ பிரதான அகங்காரமாக இருக்கும் பொழுது நிர்மலத்வாத், அதற்கு பேரு நிர்மல சத்துவம் அல்லது சுத்த சத்துவம் அப்படின்னு பேரு. அதாவது ரஜஸ் அண்ட் தமஸோடைய டாமினேஷன் இல்லாமல், ரஜஸ் அண்ட் தமஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் சத்துவம் மட்டும் மேலோங்கி இருக்குல்ல, ரஜஸ் அண்ட் தமஸ் அடிபணிந்து இருக்குல்ல, அந்த நிலைக்கு பேர் சுத்த சத்துவம் அல்லது நிர்மல சத்துவம் அப்படின்னு பேர். when it is contaminated by rajas and tamas, மேலோங்கி இல்லாமல் கொஞ்சம் ரஜஸ் தமஸ் கண்டாமினேட்டட் இருந்ததுன்னா அதுக்கு பேர் மலின சத்துவம்னு பேர். when they don't contaminate, சத்துவத்தை வந்து ரஜஸும் தமஸும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து நிர்மல சத்துவம் அப்படின்னு பேரு. அதனுடைய அப்படிப்பட்ட சத்துவத்தினுடைய நேச்சர் என்னன்னா பிரகாசகம். பிரகாசகம் அதாவது தமஸ் வந்து இருளோடு ஒப்பிடப்படுறது. இருளோடு ஒப்பிடப்படுற தமஸ் அது டாமினேட் பண்ணலை அப்படின்னாக்க, சத்துவத்தை வந்து அஃபெக்ட் பண்ணலை, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை, கண்டாமினேட் பண்ணலை அப்படின்னாக்க இது எப்படி இருக்கும்? பிரைட்டாக இருக்கும் இல்லையா. அதனால் பிரகாசகம். அதனால தான் அறிவு வந்து நிறையா இருந்ததுன்னா அந்த ஸ்டூடெண்ட் எப்படி சொல்லுவாள்? பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த தமோ குணமோட டாமினேஷன் இல்லாமல் இருக்கிற அந்த சத்துவம் அப்போ எப்படி இருக்கும்னா பிரைட், பிரகாசகம்னா எதை குறிக்கிறதுனா மைண்டு வந்து தெளிவாக இருக்கும், கிளாரிட்டி இருக்கும். ஆக சாத்விக மனசு வந்து பிரகாஷாத்மகம் அப்படின்னா கிளாரிட்டியோடு இருக்கிற மனசு, அதை வந்து குறிக்கிறது. அதே மாதிரி ரஜஸ் வந்து மனசை பொல்யூட் பண்ணுறச்சே என்ன ஆகும் அப்படின்னாக்க, ரஜஸ் மனசை பொல்யூட் பண்ணிட்டுனா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் மைண்டு, டென்ஷனாக இருக்கும் மைண்டு இல்லையா, அண்டு சுற்றிகிட்டே இருக்கும் மைண்டு. ஆக இது இல்லாமல் இருக்குது அந்த மனசுக்கு பேர் நிராமயம்னு பேர். அனாமயம் அப்படிங்கிறார். பிரகாசகம் அனாமயம்னு சொல்கிறார் இல்லையா. அனாமயம் ஆர் நிராமயம் அப்படின்னாக்க இட் இஸ் நாட் பொல்யூட்டட் பை ரஜஸ்ன்னு அர்த்தம். அதாவது ரெஸ்ட்லெஸ்னஸ் இல்லாமல், ஊற சுற்றுறது இல்லாமல், வாண்டரிங் இல்லாமல், டர்புலண்ட்டாக இல்லாமல், டென்ஷனாக இல்லாமல், அது வந்து அமைதியாக இருக்குல்ல, ரிலாக்ஸ்டாக இருக்கிற மனசு. ரிலாக்ஸ்டாக இருக்கிற மனசுக்கு பேர் நிராமயம் ஆர் அனாமயம்.
ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், டென்ஷன் இதெல்லாம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மனசு. ஆக என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, சத்துவம் மேலோங்கி இருக்கிற நிலையில் அந்த மனசு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா நிர்மலத்துவம்னு பேர். அதாவது ரஜஸ் அண்ட் தமஸோட இன்ஃப்ளூயன்ஸு இல்லாமல் இருக்குது, பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிற சத்துவம் மேலோங்கிய நிலை. ரஜஸினுடைய ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், தமஸினுடைய கண்டாமினேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் பிரகாசகம்னு பேர். ரஜஸோடைய கண்டாமினேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் அனாமயம் அப்படின்னு பேர். அதாவது மனசு தெளிவாகவும் கிளாரிட்டியோடவும் மனசு அமைதியாக ரிலாக்ஸ்டாகவும் இருக்குது. ஆக சத்துவம் மேலோங்கி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த மனசு எப்படி இருக்கும், பிரகாசகம் அனாமயம், அது பிரைட்டாக இருக்கும் அண்ட் அது காமாக இருக்கும். அப்படி இருக்கிற மனசு தான் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் லேர்னிங், கேப்பபிள் ஆஃப் கான்டெம்ப்ளேட்டிங், கேப்பபிள் ஆஃப் அனலைசிங். இதெல்லாம் எப்படி ஏற்படும்னா மனசு வந்து தெளிவாகவும் இருக்கணும், மனசு ரிலாக்ஸ்டாகவும் இருக்கணும். நல்லா தானே ஜெயிக்கு, ஃபேண்டாஸ்டிக் தான். அப்படி மனசு இருந்ததுன்னா ரிலாக்ஸ்டு மைண்டு, பிரைட்டாக இருக்கிற மைண்டு, நல்லா அனலைஸ் பண்ண முடியறது, திங்க் பண்ண முடியறது, நல்லா தானே இருக்குது. இருந்துட்டு போட்டோமே, இது எதுக்கு போய் அவர் பந்தோன்னு சொல்கிறாரு? இது ஏதோ ஃபெனட்டிசம்னு நினைக்கிறேன்ல. இந்த ஆச்சாரியாஸ்கெல்லாம் ஏதோ ஒரு ஃபெனட்டிசம் இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா யூ சீக் செக்லூஷன், நச்ச 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 நீங்கள் இப்படி ஏதாவது கான்டெம்ப்ளேட் பண்ணிட்டு இருக்கச்ச பாட்டி பாட்டி பாட்டின்னு எதாவது பிடிங்கின்றதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா இருக்கு கொஞ்சம் நேரம். என்ன பண்ணிவிடுவா, இப்போல்லாம் ரொம்ப சௌரியமாக ஒரு ஃபோன் எடுத்து கையில் கொடுத்துருவா, இல்லை டேப்லெட் எடுத்து கையில் கொடுத்துட்றா குழந்தைகிட்ட. அது பாட்டுக்கு அதையே பார்த்துட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு இப்போல்லாம் கேம்னாலே வந்து ஃபோனில் விளையாடுறது தான் நினச்சிட்டு இருக்கு. கிரவுண்டில் போய் விளையாடுறது தான் கேம்னே தெரியாது. ஓ, கிரவுண்டெல்லாம் கூட கேம் விளையாடினாமா? ஓ, வெயிலாக இருக்குது, அப்புறம் வந்து மண்ணாக இருக்குது அப்படின்னா அடப்பாவுமே, என்ன சொல்கிறது. ஆக சத்துவம் வந்து பிரதானமாக இருக்குது மைண்டில் அப்படின்னா மனசுக்கு வந்து செக்லூஷனை நாடும், அப்புறம் அமைதியை நாடும். அந்த அட்மாஸ்ஃபியர்லாம் இருக்கணும், ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்ஃபியர் இருக்கணும். அப்புறம் வந்து எந்த நாய்ஸ் பொல்யூஷனும் இல்லாமல் இருக்கணும். ஒரே ஆட்டோ சத்தமோ, ஃபோனு அடிச்சுட்டே இருக்குது, இந்த காலிங் பெல்லு ஃபோனெல்லாம் அடிச்சுட்டே இருக்குது. அப்புறம் மாடியாத்தில் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கா. இந்த பக்கத்து காம்பவுண்டில் பில்டிங் கட்டுறா, கொட 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 கொடன்னு காத்தால் வந்து ஆரம்பித்தானா அந்த சத்தம் இருக்குல்ல, இதில் எங்கேருந்து மெடிடேஷன் பண்ணுறது? ஆக பந்தப்படுத்தும். அமைதி இல்லாமல் இருந்தால் அதை வந்து ஏற்றுக்க முடியாது. என்ன தப்பு இதில், நான் அமைதியை விரும்புகிறேன், என்ன தப்பு இதில் அப்படின்னா அதுக்கு அடிக்ட் ஆகிறல்ல. இஃப் யூ ஆர் கெட்டிங் அடிக்டட் டு குவைட்டிடியூட், இஃப் யூ ஆர் கெட்டிங் அடிக்டட் டு செக்லூஷன், அது என்ன ஆகிடுறது, அதுவே வந்து பாண்டேஜ் ஆகிடுறது. என்ன, தங்கத்தினால செய்யப்பட்ட சங்கிலி மாதிரி, அது இட்ஸ் எ நோபல் பாண்டேஜ். ஆனால் அதுவும் டிபெண்டன்ஸ் தான், அதுவும் பாண்டேஜ் தான். ஏன்னா அதுலேயும் வலி அனுபவிக்கிற இல்லையா, அந்த பாண்டேஜில் சம்சாரத்தை அனுபவிக்கிற இல்லையா, அப்போ பாண்டேஜ் தானே. சுக சங்கேன பத்னாதி, சுக சங்கத்தினால பத்னாதி பந்தப்படுத்துகிறது. நம்மளோட பாரத நாட்டை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை ஃபெஸ்டிவல் இருக்கு, இந்து சனாதன தர்மத்தில் எத்தனை பண்டிகை இருக்கு. அம்மா இப்போ ஆயிடுத்து, அடுத்த மாதம் ஆடி பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவே தான் இல்லை. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை டிராஃபிக் ஜாம் தான் இல்லை. இதில் அதுவும் என்ன பண்ணுவா, பெரிய ஸ்பீக்கர் ஒன்று வச்சுப்பா. பெரிய ஸ்பீக்கர் ஒன்று வச்சுட்டு அது பக்தி பாட்டா சினிமா பாட்டானே வித்தியாசப்படாது. கார்த்தால் ஆரம்பித்தானா போட்டுட்டே இருப்பான். நீங்கள் அது சப்போஸ் இந்த மாதிரி கோவில் பக்கத்துலலாம் உங்களுக்கு ஃப்ளாட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சுது. அந்த வால்யூமாக கொஞ்சம் குறையப்பா. ஆக ஒரு ஃபெஸ்டிவல்னால் கூட ஒரு நாய்ஸ் இருக்கும், ஒரு பண்டிகையை கூட நம்ம அப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா. ஆக எங்கே போகிறது, நமக்கு அமைதி வேணும்னா எங்கே போகிறது, எங்கேயுமே போக முடியாது. இப்படியே இருக்க வேண்டியதான். எனக்கு அமைதியே இருக்காது போல இருக்குது வாழ்க்கையில், நானாக தேடி போனாலும் எனக்கு இருக்காது போல இருக்குது. ஆக இந்த சுக விஷயத்தில் ஒரு பந்தம் ஒன்று இருக்குது, சுக சங்கேன பத்னாதி. இதனால அமைதியை தேடி இவர்கள் இமாலயத்துக்கு போகிறார்கள். அங்கே போனாலும் அங்கேயும் அதே தான், அங்கே வேற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான்.
அண்ட் வேற எதில் பந்தப்பட்டிருக்குது? ஞான சங்கேனச்ச சுக சங்கேன பத்னாதி ஞான சங்கேனச்ச பத்னாதி. ஆல்சோ அந்த அட்டாச் டு நாலெட்ஜ் நாலெட்ஜு நாலெட்ஜு நாலெட்ஜுன்னு தெரிஞ்சுக்கிற விஷயத்துலேயே மனசு வந்து பந்தப்பட்டு இருக்கும். இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து அவர் அபராவித்யா பற்றி சொல்கிறார். இதனால தான் ஜி அது பந்தம். தட் இஸ் வை ஐ டோன்ட் கம் டு கிளாஸ்ன்னு வச்சுக்காதீங்க. ஈவன் இஃப் இட் இஸ் பந்தம், இட் இஸ் குட். ஏதாவது ஒரு இடத்துல முதல்ல நம்மளுக்கு பந்தத்தை முதல்ல ஷிஃப்ட் பண்ணோம், அப்புறம் பந்தத்தை வந்து கிராஸ் பண்ணோம் இல்லையா? அதனால முதல்ல ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க பந்தத்தை, அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணலாம். சரியா? இந்த போல் வால்ட் மாதிரி தான். சரியா? ஆக அதாவது இவாளுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அந்த சங்கம் வந்து அதிகமாக இருக்கும். ரஜஸ் பிரதானமாக இருந்தால் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல மைண்ட் இருக்கும். சத்துவம் பிரதானமாக இருந்தால் நிறைய அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கிரீடே இருக்கும். எனக்கு நிறைய இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கிரீடு இருக்கும். ஆக ரெண்டுமே கிரீடு தான். சரி, நிறையா தெரிஞ்சுக்கணும் தானே பாவம் ஆசைப்படுறான். பொய் சொல்கிறானா, கொள்ளையடிக்கிறானா, திருடுறானா, ஏமாத்துறானா, நிறைய தெரிஞ்சுக்கணும்னு அறிவதில் தானே ஆசைப்படுறான். இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா, ஓ ப்ராப்ளமா, நீ தெரிஞ்சுட்டு கடைசியில் என்ன ஆகணுங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிற. இப்போ எனக்கு இது தெரியல, இது இன்னும் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் அறிய முடியுமா? தெரிய முடியாதுல்ல. கேன் யூ பிகம் ஆம்னிஷியன்ட்? யூ கேனாட் பிகம் ஆம்னிஷியன்ட். நீ எவ்வளோ தெரிஞ்சாலும் அது கற்றது கைமண் அளவு தான், கல்லாதது உலக அளவாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறச்சே அப்போது இந்த விஷயம் உன்னை பந்தப்படுத்தி உள்ளது அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? ஆக சுக சங்கேன பத்னாதி ஞான சங்கேனச்ச பத்னாதி. ரெண்டுமே ஹே அனக அப்படிங்கிற அர்ஜுனனை எப்படி கூப்பிடுறேன்னா, ஹே அனக. அனக அப்படின்னா இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் நேம். பாப்பமற்றவனே அப்படின்னு அர்த்தம். ஒன் ஹூ இஸ் வெரி பியோர். அதாவது இவன் சத்துவம் பிரதானமாக இருக்கான் அப்படிங்கிறத இங்கே இண்டிகேட் பண்ணுறார். உனக்காக தான் இதை சொல்கிறேன், மற்றதெல்லாம் உனக்கு எவ்வளோ ரெலவெண்ட்டோ இல்லையோ இது உனக்கு ரொம்ப ரெலவெண்ட். இல்லைன்னா சொல்லுங்களேன், 14வது அத்தியாயம் வரைக்கும் உட்காந்து கேட்க முடியுமா? அதுவும் எவ்வளோ பெரிய துக்கத்தில் இருக்கான் அவன். அவனுக்கு வந்து நான் தோற்று போயிடுவேனா அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. நான் இப்போ காண்டிவத்தில் வந்து அம்பை பூட்டினேன்னா எதில் இருக்கிறான் அத்தனை பேரும் செத்து போயிடுவான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கான். He has no fear of death or he does not fear his talent. ஃபர்ஸ்ட் சாப்டர் கேட்டவாளுக்கு ஞாபகம் இருக்கும். அவனுக்கு தான் தோற்று போயிடுவோமோ செத்து போயிடுவோமோங்கிற பயம் இல்லை. அவளை கொல்ல வேண்டியதாக இருக்கேன், நான் கொன்னுடுவேன் வேற, நான் அம்பை விட்டேன்னா they will die. He is very clear of that. ஆக அவனுக்கு அதுதான் அந்த துக்கத்தில் உட்காந்து இத்தனை நாள் அவன் கிளாஸ் கேட்டிருக்கான் அப்படின்னா எவ்வளோ சத்துவம் இருந்தால் அவனால் இதை ரிசீவ் பண்ண முடியும் இல்லை? 700 ஸ்லோகம் துக்கத்தில் இருக்கிற மனசில் ரிசீவ் பண்ண முடியறதுன்னா அப்போ கூட அவனுக்கு எவ்வளோ சத்துவம் பிரதானமாக இருக்கணும். ஆக அதை இண்டிகேட் பண்ணுறார். ஹே அனக. 7வது ஸ்லோகம். ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணா சங்க சமுத்பவம் தன்னிபத்னாதி கௌந்தேய கர்ம சங்கேன தேஹினம். ரஜஹா ராகாத்மகம் வித்தி. ரஜஸோடைய நேச்சர் வந்து ராகஹா. ராகஹான்னா என்ன? அட்டாச்மெண்ட், கம்மு அப்படின்னு அர்த்தம். எங்கேயானு உங்களுக்கு ஈஷல் ஜாஸ்தி இருந்ததுன்னா அது ரஜஸ். ரஜஸோட நேச்சரே வந்து ஈஷிக்கிறது தான். சில பேருக்கு வந்து தன்னை சுற்றி ஜனங்கள் இருந்துகிட்டே இருக்கணும். ராஜசிக் மைண்டு வந்து ஆக்டிவிட்டி ஓரியன்டாக இருக்கிறது மட்டும் இல்லை, மனசு வந்து எது மேலேயான வந்து சங்கம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, வெளியில் இருக்கிற பொருளாக இருக்கலாம், இல்லை வெளியில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆளாக இருக்கலாம், அது மேலே அந்த அட்டாச்மெண்ட்டு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, இஃப் யூ ஆர் அட்டாச் டு பீப்புள், எக்ஸ்ட்ரோவர்ட்டட்னஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அந்த இன்ட்ரோவர்ட்டட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறது சத்துவத்தில், எக்ஸ்ட்ரோவர்ட்டட்னஸ் வந்து வெளிப்படுறது வந்து ரஜஸ் வந்து பிரதானமாக இருக்கிறச்சு. ஆக எப்போ பாரு வந்து ஏதாவது ஒரு கம்பெனி
நீ வாயேன் ஒரு கம்பெனிக்கு வாயேன் அப்படின்னு எல்லாமே அட்டாச் டு பீப்புள், அட்டாச் டு திங்ஸு. யாருமே இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு நாய்க்குட்டியானு இருக்கணும் கூட, அட்டாச்மெண்ட் இருக்கணும் இல்லையா? அண்டு பிரவருத்தியில் இருக்குது. வாட் இஸ் யுவர் பேஷன்? இது வந்து கொஸ்டின் வேறு. இது யூனோ வாட் இட் மீன்ஸ் வென் யூ ஆர் பேஷனேட்? ரஜஸ் பிரதானம்னு அர்த்தம். பீயிங் பேஷனேட் அபவுட் சம்திங்னா ரஜஸ் பிரதானமாக இருக்குதுன்னு அர்த்தம். அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆக அதாவது ஒட்டினது வந்து உட்காருவான்ல, பக்கத்தில் உட்காரலாம்ல, பக்கத்தில் உட்காந்துக்கோ. இந்த சோஃபாவில் வந்து உட்காரச்சையே எப்படி உட்காருவான்னா ஒரு தொடை வந்து நம்ம மேலே இருக்கும், அப்படி உட்காருவான். அப்படி வந்து இப்படியே இந்த குழந்தை எல்லாம் பார்த்துருக்கேளோ, அது பாட்டுக்கு அது வேலை செய்யும். ஆனால் ஒரு பக்கம் அம்மா மேலே இப்படி ஈஷின்னு இருக்கும். அது குழந்தை, அது அப்படி இருக்குது இல்லை? குழந்தைன்னா அப்படி தான் இருக்கும். வேறு பெருசானதுக்கப்புறமா அப்படியே இருந்தேன்னா என்ன அர்த்தம்? ஃபிசிக்கலாக இருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் மைண்டு லெவலில் இருக்குது. நீ ஒரு ஃபோன் பண்ணுண்ணே, டெய்லி ஒரு ஃபோன் பண்ணிவிடுண்ணே, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒரு ஃபோன் பண்ணிவிடுண்ணே. அப்புறம் என்ன ஃபோனே வரல? அப்புறம் நேற்றுக்கு 7:30க்கு ஃபோன் பண்ணியா, இன்றைக்கி 7:30 இன்னும் ஃபோன் வரலையே, கம்முன்னு அர்த்தம். நன்னா போய் ஒட்டிக்கிறது. அது ஒன்று கூட ஒரு ஆள் இருக்கணும் ஒட்டிக்கிறதுக்கு. இல்லைன்னா அந்த படுத்து கடிச்சா எதையான பிடிச்சிட்டு அட்லீஸ்ட் தலகாணியான கட்டின்னு படுத்துக்கணும் இல்லையா? இதெல்லாம் வந்து ரஜஸினுடைய, ஏன்னா மனசு வந்து அந்த 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 ஈஷிக்கிற டெண்டன்சி இருக்குல்ல, அது வந்து ரஜஸ்னால. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மனசு, ஆம்பிஷியஸாக இருக்கிற மனசு, இது எல்லாமே அதுதான் சொல்கிறார் திருஷ்ணா அப்படிங்கிற. ராகாத்மகமாக இருக்கிறது ஒன்று வந்து என்ன சொன்னார்? அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறது ரஜஸ்ஸு. இன்னொன்று என்ன? திருஷ்ணா அப்படின்னாக்க ஆம்பிஷியஸாக இருக்கிறது. ஒரு 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 டிசையர் இருந்துகிட்டே இருக்கும், கலகலப்பாக இருக்கணும் இல்லை? அடுத்தது ஏதாவது மஜா பண்ணிகிட்டே இருக்கணும். சப்போஸ் ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்டு வந்து ரஜோ பிரதானமாகவோ இருந்து ஒய்ஃபு வந்து சத்வ பிரதானமாகவும், அது நீங்கள் வந்து லேடிஸ் சைடு இல்லை, சரி ஓகே, ஹஸ்பண்டு வந்து சத்வ பிரதானமாகவும் ஒய்ஃபு வந்து ரஜோ பிரதானமாகவும் இருந்தான்னு வச்சுக்கோங்க. இந்த ஜென்ரேஷன் நிச்சயமாக அடுத்த ஒரே மாதத்தில் டிவோர்ஸ் தான். நீ என்ன வெளியிலேயே கூட்டின்னு போகிறது? யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம் வித் மீ. அடேங்கப்பா. ஆக ஸோ அதாவது இவாளுக்கு எப்படி இருக்கும்னா எல்லாத்துலேயும் ஒரு பந்தம். அந்த வச்சுருப்பான் பாரு, ஒரு பழைய இங்க் பேனா, அந்த இங்க் இப்போ யார் இங்க் பேனா யூஸ் பண்ணுறா ஃபஸ்ட்டு? அந்த இங்க் பேனா வச்சு என்னென்னா, நான் 10ஆம் கிளாஸ் வந்து எக்ஸாம் இந்த பேனாவால் தான் எழுதினேன். எவ்வளோ மார்க் வாங்கினேன்? 68% வாங்கினேன், பெரிய மார்க்கு. அதுக்கு இந்த பேனா வந்து பாதுகாத்து வச்சுருந்தேன். எல்லாத்துலேயும் ஒரு கம்மு. நான் சின்ன வயசுலேருந்து போட்டுட்டேன் சட்டை, நான் சின்ன வயசுலேருந்து போட்டுட்டேன் கர்ச்சீஃபு, ஏதோ ஒன்று இல்லை கூட அடுத்தவாளுக்கு கூட அடுத்தவா அதை நல்லா இருக்கச்சே அடுத்தவா என்ஜாய் பண்ணிட்டு போட்டான். அதெல்லாம் கம்மு. இது நான் இப்படி வச்சுட்டது, நான் அப்படி வச்சுட்டது, இது அது எல்லாத்தையும் வச்சுட்டுருப்பா. குப்பையோ குப்பை. உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு எவ்வளவு அந்த மாதிரி ஏதாவது ஈஷல் இருக்குதுன்னு தெரிஞ்சால் உங்கள் ஆற்றுல ட்ராயர்னு ஒன்று இருக்கும்ல டேபிளில், அதை திறந்து பாருங்க, பார்த்தா தெரியும். ஓ ஆக ரஜஸ் வந்து ரஜோகுணம் வந்து பிரதானமாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க பரிகிரகா வந்து பிரதானமாக இருக்குதுன்னு அர்த்தம். பரிகிரகனா எல்லாத்தையும் சேர்த்து உள்ளே போட்டு வச்சு சேர்த்து விட முடியாது, எதையுமே வந்து விடவே முடியாது. இதே சத்துவம் வந்து பிரதானமாக இருந்தால் அபரிகிரகா வந்து பிரதானமாக இருக்கும். ஸோ ரஜஸ் பிரதானமாக இருந்தால் பரிகிரகா வந்து பிரதானமாக இருக்கும், சத்துவம் பிரதானமாக இருந்தால் அபரிகிரகா வந்து பிரதானமாக இருக்கும். ஸோ ரஜஸ் வந்து பிரதானமாக இருக்கிற மனசு இங்கே என்ன சொல்கிறதா? திருஷ்ணா அண்ட் ராகாத்மகம். ஸோ திருஷ்ணா அப்படின்னா டிசையர் எதில் இருக்கும்? எதெல்லாம் இல்லையோ அந்த விஷயத்தில் திருஷ்ணா இருக்கும் இல்லையா? அண்டு ராகாத்மகம் பொசஷன், அட்டாச்மெண்ட், அது எந்த விஷயத்தில் இருக்கும்? எதெல்லாம் இருக்கோ அந்த விஷயத்தில் இருக்கும். ஸோ இருக்கிற விஷயத்துலேயும் இவனுக்கு பாண்டேஜ், இல்லாத விஷயத்துலேயும் இவனுக்கு பாண்டேஜ். தத்து நிபத்னாதி, அது பந்தப்படுத்துகிறது. யாரை? தேகினம், அவனை அந்த 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 இண்டிவிஜுவலை வந்து பந்தப்படுத்துகிறது. எதோட? கர்ம சங்கேன,
ஆக்டிவிட்டியோட பந்தப்படுத்தி வச்சிருக்கு. ஏன்னா இருக்கிற விஷயத்தில் வந்து அவனுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குதா, அதோட மெயின்டெனன்ஸில் அவன் ஆக்டிவாக இருப்பான். இல்லாத விஷயத்தில் அவனுக்கு வந்து அட்டாச்மெண்ட் இருக்குது, டிசையர் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டில் பிஸியாக இருப்பான். ஆக ஆக்டிவிட்டியில் மொத்தம் சுற்றிகிட்டே இருப்பான். தேர்ஃபோர் அட்டாச்மெண்ட் எதில் கொண்டு விடுறதுன்னா கர்மத்தில் கொண்டு விடுறது, கர்மம் எதில் கொண்டு விடுறதுன்னா பாண்டேஜில் கொண்டு விடுறது. இதுக்கு முன்னாடி பார்த்த அட்டாச்மெண்ட்டு, சாத்விக அட்டாச்மெண்ட்டு எதில் கொண்டு விடுறது, ஞானத்தில் கொண்டு விடுறது. இது வந்து கர்மத்தில் கொண்டு விடுறது. மேலே என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது ஆஃப்டர் அ பிரேக். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.